ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான அற்புதமான தெருக்கூத்து தான். அதாவது ஸ்ரீ கணபதி சுவாமி நாடக சபா, கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம், பெரம்பலூர் கிராமத்தை சார்ந்த எம் கணேசன் நாடக ஆசிரியர் மற்றும் கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம், சிறுவம்பார் கிராமத்தை சார்ந்த கலை முதுமணி ஜி ஜோதி நாடக ஆசிரியர் அவர்கள் இருவரும் இணைந்து நடத்தும் தெருக்கூத்து தாங்க. அமன குமண சக்கரவர்த்தி அண்ணன் தம்பி பாக பிரிவினை என்னும் சனி மகத்துவம், அப்படிப்பட்ட தெருக்கூத்தை நடித்துள்ளார்கள். அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியேன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நிகழை, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
பொண்டாட்டி மொட்டை பொண்டாட்டி தமிழ்நாட்டு போய் எங்க விருப்பான்னா விளம்பரமா கேட்டாங்க. வாங்கம்மா வணக்கம். ஓ வணக்கம். அவன் ஓட இவன் கொல்லடம். ஆறு ஓட கொள்ளடம். ஆமா. அப்புறம் கம்மாலாம் அங்க அந்த அடகரையில இருக்கு. கம்மலம்லாம் அடகரையில இருக்கு. அப்புறம் ஆனா அடகரை வந்து கும்போடத்துல இருக்கு. எல்லாம் விவரமா தெரிஞ்சு வச்சிருக்கா. ஏதா எப்பா இப்ப ஒரு சபைக்கு முன்னாடி தந்திருக்கின்றானே. ஆமா. நீ யார் என்றுதான் கேட்டேன். ஆமா. உன்னை ஆறுலாம் நான் கேட்கல. உங்க வீட்டு வேலையில வீட்டு வேலை. உங்க வீட்டு வேலை ஊழ வேலை செய்யக்கூடிய மந்திரி. ஊழ வேலையா? ஆமா. உங்க காலால விட்ட வேலை கையால செய்யறதா? சரி நான் காலால சரிடா. அந்த வேலை இல்ல பணிவிட வேலை இல்ல சரிடா. இப்ப செய்ய முடியாது. அப்புறம் காலால விடுற வேலை கையில செய்யறீங்க. இப்பெல்லாம் கிளம்ப முடியாது. தண்ணி அதிகமா போட்டான். வண்டி அங்க நிக்குது வண்டி இங்க என்னடா பின்னாடி எல்லாம் வந்தா காரணம் எல்லாம் போயிடுச்சுக்காதீங்க. இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்துட்டோம். ஆமா. வீட்டுல போனோட சம்பளம் கேட்பாங்க. உங்க வீட்டுல கேட்பாங்கல்ல? என் வீட்டுல கேட்க மாட்டாங்க. சரி கேட்க மாட்டாங்க. சரி ராஜா வீட்டுல கேட்பாங்க. என் வீட்டுல கேட்பாங்க. இவன் சம்பளத்தை அப்படியே கொடுத்துருவான். நான் சொல்லுவேன் பாரு, நாடகமா நடந்தது அந்த ஊர்ல. ஒருத்தன் வெட்டிக்கிட்டு போலீஸ் சம்பளம் பாதியில நின்று போச்சு. போல் வர்றதுக்கு பஸ் கொடுத்தாங்க. இந்த சம்பளத்தை ஒரு காசு பூரா இங்க கொடுப்பேன். போய் போய்க்கிறான் பாரு. இவெல்லாம் நாட்டுல விட்டு வைக்கலாமா? என்ன விட்டு வைக்கலாம். சரியா நைட் ஆர்டர் இடத்துக்கு போனியா? உன் காட்சி கடை கேட்டு என்ன சொல்லுவ? அதான் சொல்லுவேன். என்ன சொல்லுவ? நான் அடி எடுத்து வச்ச நேரம் அந்த ஊர்ல ஒருத்தன் மம்சால வெட்டிக்கிட்டான். கோர்ட்டுக்கு போயிட்டான். வரி வசூல் ஒண்ணும் ஆள. நான் எங்க வந்திருக்கேன்? நல்லா காலனி. பெரிய ஊட்டி மாதிரி நல்லா காலனி. நல்லா காலனி. ஆமா. ஓ நல்லா தெருக்கு வந்திருக்கிறோம். ஆமா. நீ எங்க இருக்கிறியாச்சா? ஆமா. ஏன் தப்புன்னு கேட்க மாட்டாங்களாச்சா? கேட்கறதுக்கு ஆளுங்களா வீட்டுல இருக்கிறா? அங்க இருக்கியா? நான் அங்க இருக்கிறேன்னாச்சா? கீழே குறிச்சில இல்ல. அங்க இல்ல. இப்ப நான் அங்க இருக்கிற சிதம்பரம் கூட்டியா? யாரு கேட்க மாட்டாங்க. ஒன்ன மாதிரி ஆளை பார்த்தாலும் கேட்க மாட்டாங்க. மாசம் ஒன்னாச்சுன்னா மட்டும் தான் கேட்பாங்க. ஓஹோ. யான்னு கேளு. அந்த ஒன்னாச்சுதான் லோனுக்கார வந்து வாட்ச் பண்ணி நிற்பான். ஆமா. அப்பதான் கேட்பாங்க. ஆமா. அப்படின்னா சம்பளம் எங்க கேட்பாங்க. ஆமா. அதுக்கு மட்டும் தான் கேட்கறதுக்கு ஆளு. ஆமா. இப்பெல்லாம் எங்க இருக்கிறன்னு சொல்லு. கேட்க மாட்டாங்க. நாய் கூட சிண்டாது. இப்ப என்ன தெரியுமா கேக்குறாங்க? இந்த சபையில வந்திருக்கின்ற பொழுது இவர்கள் யாரு உங்களுக்கு தெரியுமா? இவரெல்லாம் நாடகம் பாக்குறவங்க பூரா நல்லவங்க. இந்த தூங்குறவங்க பூரா காலைல போய் அங்க லிஸ்ட் சொல்லுவாரு. எக்கா எக்கா நாடகம் பார்க்க போனிய நாடகம் தேவலாம்னு வீட்டுல இருக்கிற கேட்பாரு. இவரு ராமனு தூங்கிட்டு போய் அங்க சொல்லுவாரு பாரு. ஐயா நித்திரையா சத்துருன்னு சொல்வாருங்க. கண்டிப்பா. உறக்கம் என்பது உன்னை கேட்டுட்டு வராது, என்ன கேட்டுட்டு வராது அல்லவா? ஆமா. கேட்காம வரக்கூடியது இந்த உறக்கம் மட்டும்தான். இவரு போகலாங்க சொல்லிட்டு கூடாரு. ஆமா போய பெரிய வெங்காய நாடகம் ஆடி விட்டாடுவா. நம்ம நாடகம் அப்புறம் வெங்காயத்தை போய் நிக்கும். வெங்காயத்துல ஆமா. நல்லபடி ஆடி எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துனா இது அடுத்து வச்சு இந்த மாதிரி எப்படி என் காக்காவே எடுத்துக்கிட்டது உன்னை கொண்டாந்து வைக்கிறேன். என் ஊர்ல மயான கோடி கணக்குல கிடக்குது. என்னையா இங்க கொண்டு வந்து வைக்கணும் இந்த இடத்துல நாடகத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தான். அப்படியா? கண்டிப்பா. சரி இருக்கட்டும். எப்பா அப்படி இருக்க சபைக்கு நான் தொந்த இருக்கின்றானே. ஆமா. வணக்கம். பயந்த புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, பொன், நன்மக்கள், நெல், நல்வினை, நுகர்வு, அறிவு, அழகு, இளமை, பொறுமை, துணிவு, கோயின்மை, வானல் எடுத்தக்கூடிய 16 செல்வம் பற்றி பெரும் மகிழ்ச்சியாகத்தானே இந்த பூமியில வாழ்ந்திருப்போம் என்று சபை பார்த்தீங்களா? எப்படி இருக்கின்றது? இருக்கின்றது அல்லவா? சபை பார்க்கின்ற ருக்கையா தசாமாதம் முதலக்கூடிய 4 வர்ணத்தார்களும் அந்த சபை அல்லவா? இந்த சபை இது எப்படிப்பட்ட சபை? தெய்வீக சபை. விளக்கம் தெரியும் தெரியுமா? என்ன? கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் வட்டம் உங்க சொந்த ஊரு கீழே குறிச்சி
இப்பெல்லாம் பால் ஊத்த விட்டாங்க சொல்லுவாங்க கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் வட்டம் உங்க சொந்த ஊரு கீழே பிடிச்சு உங்க தாத்தா வந்து தேவராஜ வாத்தியாரு உங்க தாத்தா பேரு தேவராஜ வாத்தியாரு உங்க அப்பா பேரு சங்கர் ஜெய்சங்கர் வாத்தியாரு அவருக்கு பெற்ற பிள்ளை உங்க பேரு அஜித் வாத்தியார். அப்படியா? அப்படி இருக்க அது அஜித்குமார் திறந்தாங்க தரங்கப்பி வணக்கம். வணக்கம். என் விளக்கம் சொல்ல தெரியும் உள்ள பேடுங்க ஆமா அனைவருக்கும் வணக்கம் சொல்லுமா. தேசம் 56 தேசம் அல்லவா? ஆமா. அங்கம் அருணா அவந்தி ஆந்திரா இலாடா யாவனா ஒட்டியா கரிசா கலிங்கா கன்னடா காரா காஷ்மீரா காந்தாரா ராம்போஜா திராவிடா குடக குருகு கோவிந்தா குச்சரா யாகயா கேரளா கொங்கணா கொல்லா கோசலா சகா சவீரா சாலவா சிங்களா சிந்து சீனா சுரசேனா கோழா கோலகா குலுவா செங்கனா நிடதா ஆமாம் பாஞ்சாலா பப்பரா பல்லவா ஆமாம் புலிந்தா கோடா மகதா மச்சா மராடா மலையாளா மாலவா உகந்தரா பங்காளா விருப்பம் சொல்லக்கூடியதோ 55 தேசங்கள். அப்பா என்னடா மூச்சு என்னடா பூச்சின்னு தெரியல. மூச்சு எங்க போகுதா? இந்த 56 தேசம் சொன்னியே மூச்சு இங்க போச்சோ இங்க 56 தேசம் சொல்லிவிட்டப்ப. ஆமா எப்பா என்னால முடியாது. இப்ப 50 தேசங்களுக்கெல்லாம் ஆமா சொல்லக்கூடிய எங்க வடக்கு அஷ்டமர்த்தம் எடுத்தா 56 தேசங்கள் அல்லவா? இந்த 50 தேசத்தில் தானே ஒரு பகுதி கூடிய தேசம் பட்டதா வரக்கூடிய மாமனார் குணசேகரர் இருக்கின்றார். அண்ணன் இருக்கோ 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் முதலாத்தன அமல சக்கரவர்த்தி, இரண்டாவது ஆத்தன அமல சக்கரவர்த்தி. அந்த அமல சக்கரவர்த்தி இருக்கின்றார் அன்னவருக்கு பாரியான முடியாத என் பேர் தான் வசந்தமாலை. இப்படி வசந்தமாலை என்றது உனக்கு தெரியும். மீண்டும் தெரிக்கின்றோம் இவா
அப்பா இப்படி எல்லாம் ஆத்தானே நானும் அவட்டவரா அமல சக்கரவர்த்திருக்கின்றாரே அண்ணவர் நம்ம மலை தெரிவித்து நாங்கள் அவட்டவரா இல்ல நிகழ்ச்சியாத்து ஈடுபட்டு யார் மூலம் ஆத்தானே அமல சக்கரவர்த்தி அண்ணவர் ஆகப்பட்டவரோ கந்தாகிய மஞ்சள் இருக்கின்றது அதை மலை தெரிவித்து அண்ணருக்கும் தான் இருவருக்கும் வெங்கலுக்கும் கிடையாது அப்பொழுது இரண்டாம் மகாத்மனே என் பதில் சொல்ற மன்னவராகிய அமலா இருக்கின்றாரே அண்ணவருக்கு திருமணம் செய்து வைத்தாரு திருமணம் செய்து வைத்து அண்ணருக்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லையே நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கும் என்று என்னை எப்படி எல்லாம் அந்த மாலை தெரிவித்து வைத்து நாங்களா தெல்வனைக்கத்தில் ஈடுபட்டு பாக்கியத்தில் வருகின்ற பொழுது என் மந்திரியா சொல்லுமா அண்ணருக்கு முற்றாத்த இருக்கும்படியான குமலனுக்கும் என் தங்கையான அக்கா ஆகிய மஞ்சளா இருக்கின்றது அதற்கும் திருமணம் செய்து வைத்தோம் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடையாது அதனால் என் அக்கா ஆகிய மஞ்சளா பார்த்தது தங்கையாகிய வசந்த மாளிகை இருக்கின்றாரு அவளையாவது நம்ம குழந்தைனாருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற எண்ணத்தோடு என்னையும் திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனா நானும் மாலை தரித்து வைத்த நேரமோ தெரிய கிடையாது இல்ல அண்ணன் மாலை தரித்து அந்த அரண்மனையில் அடி வைத்த நேரமோ கிடையாது இல்ல ஆனா இதுவரைக்கும் தானே எங்க இருவருக்கும் தானே ஒரு ஆண் சந்தானமோ ஒரு பெண் சந்தானமோ குழந்தை என்பதே கிடையாதப்பா பின்னாடி அரசானது குழந்தை இல்ல உண்மைதான் அப்படியெல்லாம் தானே நாங்க மனதெல்லாம் வாடித்தானே அரண்மனை அத்தனை அரசாதிபுரம் வாடி பணிவிட சேவை செய்யறதா இருக்கீங்க ஆமா கண்டிப்பா அது அப்புறம் சொல்லுடா இந்த தினமாகப்பட்டதோ என் பதில் மனோராபட்ட அழைத்திருக்கின்றார் பாருங்கள் பார்க்க